காலையில் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் மாற்றம் 2025ஆம் ஆண்டு முதல் அமல். பள்ளிக்கல்வியில் சிபிஎஸ்இ முக்கிய மாற்றங்களை கொண்டு வருகிறது. அதன்படி தற்போது 9ஆம் வகுப்பு முதல் பாடத்திட்டத்தை மாற்றியுள்ளன. 2025-26 கல்வியாண்டில் இந்த புதிய பாடத்திட்டத்தின்படி வகுப்புகள் நடைபெறும் என சிபிஎஸ்இ வாரியம் தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இயின் கீழ் இயங்கும் அனைத்து பள்ளிகளிலும் புதிய பாடத்திட்டம் அமலுக்கு வருகிறது. குறிப்பாக பொதுத் தேர்வை எதிர்கொள்ளும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பாடத்திட்டமும் மாற்றப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் விவரங்களுக்கு www.cbse.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். ஆண்டுக்கு 3 முறை சிஏ தேர்வு அதிரடி மாற்றத்தை அறிவித்த ஐசிஏஐ. பட்டய கணக்காளர் தேர்வு 3 கட்டமாக கொண்டு இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனம் மூலம் நடத்தப்பட்டு வருகிறது. முதல்நிலை, இடைநிலை மற்றும் இறுதி நிலை என 3 கட்ட ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்பட்டு வந்தன. இந்நிலையில் இதற்கு மேல் ஆண்டுக்கு 3 முறை சிஏ தேர்வு நடைபெறும் என ஐசிஏஐ தெரிவித்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.icai.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். கல்லூரி பாடத்திட்டத்தில் பேரிடர் மேலாண்மை 26 புதிய பணியிடங்கள் உருவாக்கம். தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு. 2025-26ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் மார்ச் 14ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 3ஆம் தேதி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. கல்லூரியில் இளங்கலை பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக பேரிடர் மேலாண்மை குறித்த பாடம் அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளன. டான்செட் சீட்டா முதுநிலை தேர்வு முக்கிய மாற்றம், வேறு தேதி அறிவிப்பு. சிஏ மற்றும் முதுகலை பொறியியல் படிப்புகளுக்கான தமிழ்நாடு டான்செட் மற்றும் சீட்டா தேர்வுகள் மார்ச் 22 மற்றும் 23 தேதிகளில் நடைபெற்றன. இதற்கான உத்தேச விடை குறிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.tancet.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். +2 விடைத்தாள்கள் திருத்தும் பணி தொடக்கம். +2 விடைத்தாள்கள் திருத்தும் பணி தொடங்கியது. +2 தேர்வு எழுதிய 8 லட்சம் மாணவர்களின் விடைத்தாள்களை திருத்தம் தொடங்கியது. இப்பணிகளுக்கான தமிழகம் முழுவதும் 83 முகாம்கள் அமைக்கப்பட்டு உள்ளதாகவும் 46,000 பட்டதாரி ஆசிரியர்கள் இப்பணியில் ஈடுபட உள்ளதாகவும் தேர்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.